ஐயோ ஓகேவா முடிஞ்சா ஒரு சீனை கிரியேட் பண்ணாம பாருங்க. இங்க வந்து காலில் விழுறானாமா. அப்ப கெத்தா உட்காந்துச்சு பாத்தீங்களா சாண்ட்ரா. எனக்கான விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆக்ட் பண்ணது எதுக்கு? சாண்ட்ராவை உள்ள டீமுக்குள்ள இருந்தே குத்துற மாதிரியே எல்லா விஷயமும் பண்ண மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து தனக்கு ஒரு ஐடியாலஜியா இருக்கிறது யாருன்னா விக்கல்ஸ் விக்ரம் மாமா. ஹாய் வணக்கம் மக்களே, லீலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் லீலா. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல டே 46ல என்ன நடந்துச்சுன்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். 18 பட்டி வந்தாச்சாப்பா, அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு. ஸோ இன்னைக்கு எஸ்டர்டே நைட்டு 45th டே வந்து கிச்சன் டீமில் இருக்கிற ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யாருன்னா சாண்ட்ரா, திவ்யா, கனி, பாரு அண்ட் வியானா 5 பேர் உட்காந்து என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 நாள் நம்ம டாஸ்க் பண்ணோம் இல்லையா, அதற்கான ஸ்கோர் நமக்கு கொடுக்கவே இல்லை. நம்ம யாரையும் பட்னி போடலை. ஃபஸ்ட்டு டேயில் என்டர்டெயின் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அடுத்த நாள் என்டர்டெயின் நல்லா இருந்துச்சு. ஸோ 3rd டேயில் இவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு கொடுக்க போகிறதில்ல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் டாஸ்க்குள்ளே வரும்பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சாப்பாடை லேட்டாக கொடுக்கலாம், டிலே பண்ணி கொடுக்கலாம். இல்லாட்டினா உடனே கனி சொல்கிறாங்க, இல்லை நம்ம கஞ்சி கூட ஊற்றலாம், ரவா கஞ்சி கூட, நோட் தட் பாயிண்ட், ரவா கஞ்சி கூட நம்ம கொடுக்கலான்ற ஐடியா ஸ்டார்டிங் ஃப்ரம் கனி. அடுத்த நாள் ரவா கஞ்சி மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க. ஐ லைக் சார். இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்குவோம். இன்றைக்கி நம்ம சமைக்க வேண்டாம், நம்ம கஞ்சியே கொடுத்துருவோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க பிஃபோர் நைட்டு. ஸோ ஆஃப்டர் மார்னிங் பார்த்திங்கன்னா கிச்சனில் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும் பொழுது சாண்ட்ரா வந்து தன்னுடைய ஏப்ரான் மட்டும் போட்டுட்டு, ஏன்னா எல்லாருமே ரெடி ஆகலை, ஒரு பாத்ரூம் இருக்குது, எல்லாம் குடிச்சிட்டு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே பெல்லு 10:30க்கு டாஸ்க்கு ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. எல்லோரும் ரெடி ஆகிட்டு அவங்களுடைய கொடுத்த ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்காங்க. கிச்சன் டீம் ரெடியாக இல்லை, ஏன்னா நாங்கள் ஒர்க்கு கொடுக்குறோம், அதை நீங்கள் அட்லீஸ்ட் உங்களை பட்னி போடாமல் சோறு போடுறோம், அதுக்காக கூட எங்களுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் ஏன் ஃபுல் எஃபர்ட் போடணுன்ற ஒரு லெதாஜிக் மைண்ட்லேயே எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ கோட் போடலை, யாருன்னா சாண்ட்ரா வந்து போடலை. இப்போ இது யார் சேரில் கிடக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு கீ பாயிண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, என்ன நீங்களாம் ரெடி ஆகிட்டீங்க, மாப் ரெடி ஆகிட்டீங்க, சோப் ரெடி ஆகிட்டீங்க, கிச்சன் டீம் சாம்பார் யாருமே ரெடி ஆகலை, ஏன்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கீ பாயிண்ட் கொடுக்குறாரு. உடனே விக்கல்ஸ் விக்ரம் இந்த கிரேட் வெஞ்சன்ஸ் பிடிச்ச 1ஆம் நம்பர் இருக்காருல்ல, அவன் நம்பர் 2 டுபாக்கு, நான் நம்பர் 1 டுபாக்கூர்னா என்னடா, அவர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற மொள்ள மாதிரித்தனம் இருக்கு பாருங்க, கேப் மாதிரித்தனம், மொள்ள மாதிரித்தனம், அந்த ஏதோ ஒன்று வந்து ஒருத்தவங்க டார்கெட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை. இப்போ சாண்ட்ரா டேரெக்டாகவே கிடச்சிட்டாங்க. ஹோட்டல் டாஸ்கில் வச்சு செய்ய முடியல, இப்போ டேரெக்டாகவே கிடச்சிட்டாங்க. ரொம்ப நாள் வெஞ்சன்ஸை இப்போ தீர்த்துக்கலாம்னு சொல்லி, இதையே இங்கே இருக்குது, இதை எடுத்து யாரோட யூனிஃபார்ம் போடாமல் இருக்கிறது, சாண்ட்ரா என்னோடது தான் அப்படின்னு யூனிஃபார்ம் போடுங்க, யூனிஃபார்ம் போடுங்கன்னு அவங்க கேங் எல்லாம். மாப்புக்கு தான் வேற வேலை இல்லைல்ல, போடாம திரும்பி போனா பிக் பாஸ் மதிக்க. ஸோ கிளீனிங் சீக்கிரமாக ஷார்ட் டைம் பீரியட்ல முடிச்சுட்டு அவங்க என்டர்டெயினில் இறங்கிடுறாங்க. அவன் போடுங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க கிச்சனுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பாட்டை நிறுத்துங்க, நான் போடுறேன் அப்படின்னா பிக் பாஸ் சொன்னாங்க, நான் சொல்லலைன்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்லும் பொழுது ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க போடுங்கன்னு சொல்லும் பொழுது இங்கே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கனியன் நான் சொல்கிறாங்க, போடுங்க, உங்களை வந்து நல்ல லீடர்ஷிப்பில் இருப்பீங்கன்னு தான் உங்களை நாங்கள் கேப்டனாக செலக்ட் பண்ணோம் கிச்சனுக்கு, பட் நீங்களே இப்படி ஒஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, இப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கொடுக்காம எங்களுக்கு இப்படி நீங்கள் மொக்க கொடுக்குறீங்க, போடுங்க, நீங்கள் போடாததுனால எங்களை இங்கே ஒர்க் வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன உனக்கு ஒர்க் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் போடுறேங்க, அவங்க சாங்கை நிறுத்தட்டும் பாடுறத அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க நிறுத்திட்டாங்க, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி கனி சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஃபைட் போயிட்டு இருக்கப்போ சாண்ட்ரா போகிறாங்க, கிச்சன் டீமில் இருக்க திவ்யாட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்க வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுகிறாங்க. அந்த மாதிரி இங்கே ஃபைட் நடந்துட்டு இருக்கப்போ கனி என்ன சொல்கிறாங்க, ஓகே கிச்சனில் யாருக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன், ஓகேவா. அவங்க ஒரு ரூல் வந்து இப்போ ஒரு பிளான் போட்டாங்க பார்த்தீங்களா, அதை வந்து பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணிட்டு நான் செஞ்சு தரேன்னு சொல்லும் பொழுது
திவ்யாட்ட சாண்ட்ரா போய் சொல்கிறாங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஆக்செப்ட் பண்ணிட்டு தானே நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இவங்க இப்படி வந்து நான் பண்ண மாட்டேன், நான் வந்து செஞ்சு தருவேன்னு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக இவங்க ஒன்று பண்ணுறாங்க டீம்ஸுக்கு அப்பாற்பட்டு. இது நம்ம என்ன பண்ண முடியும்? இது வரலும் கேப்டனாக இருக்க சாண்ட்ராட்ட ஒரு விஷயம் கூட இது என்னால் செய்ய முடியாது, இதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத போய் உட்காந்து ஷேர் பண்ணாதானே. பர்சனல் வெஞ்சன்ஸ் இங்கே வச்சுட்டு சாண்ட்ராவை உள்ள டீமுக்குள்ளே இருந்தே குத்துற மாதிரியே எல்லா விஷயமும் பண்ண மாதிரி இருந்தது. செய்ய மாட்டாங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. ஸோ திவ்யா வந்து கேட்குறாங்க, நீங்கள் டீமில் இருந்து எல்லாத்தையும் ஆக்செப்ட் பண்ணீங்க, கஞ்சி கொடுக்கணும், அவங்களுக்கு எதுவும் சமைச்சு தரக்கூடாது, சமைச்சு தந்தாலும் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணணுன்றதெல்லாம் நீங்கள் ஓகே தானே சொன்னீங்கன்னு ஒரு டீமுக்குள்ளே பேசி பிளான் பண்ணதெல்லாம் இப்போ எங்கள் கிச்சன் டீமில் ஹவுஸ் மிடில் இருக்கிற ஒரு இடத்துல இந்த டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா அடிச்சுக்குதுங்க, வாக்குவாதம் சண்டை. இது மற்ற டீமுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படுது. ஓகே, இவங்களுக்குள்ளே யூனிட்டி இல்லை அப்படின்றத இவங்க கிரியேட் பண்ணி தரத்துக்கு மெயின் ஸ்டார்ட் கீ பாயிண்ட் எங்கேருந்து புள்ளி ஆரம்பிக்குதுன்னா கனிதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான். அவங்க போடுறது போடாதது அவங்க விருப்பம். ஸோ அவங்க அதற்கானதை அனுபவிச்சுக்குவாங்க. இன்னொன்று இவங்க கரெக்டாக 2 நாளாக பர்ஃபெக்டாக எல்லாமே குடிச்சிட்டு வந்து ரெடியாக சிறிது வயிற்றுக்கும் வியப்படும் சொல்லி கொடுத்ததுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் ஒன்றுமே இல்லைங்கும் போது நம்ம ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த ரேஞ்சுக்கு வராங்க. அப்போ திவ்யா கேட்குறாங்க, அப்போ நம்ம செய்ய விடக்கூடாது, அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம செய்ய விடக்கூடாது. இவங்க ஒரு ஆள் மட்டும் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குவாங்களாம், இந்தாண்ட டீமுக்கு ஓகே சொல்லுவாங்களாம், அந்தாண்ட வந்து இப்படி பண்ணால் அது எப்படி கரெக்டாக இருக்கணும். திவ்யா வந்து டேரெக்டாக கேட்கும்போது கூட கனி எந்த ரிப்ளையுமே பண்ணலை. ஆமாம், அப்போ ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா ஒத்துக்கிட்டேன், இப்போ நான் ஒத்துக்கல, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு மாற்றி 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 கோமாவுக்கு போகிறதே, அப்புறம் இங்கே வர்றது, ப்ரெசண்ட்டுக்கு வர்றது, கோமாவுக்கு போகிறது, ப்ரெசண்ட்டுக்கு வர்றது, இந்த மோட்லையே அலைஞ்சிட்டு இருந்துச்சு கனி. இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம இதை பண்ணதுக்கு ஐ அம் வெரி வெரி சாரி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலி நீங்க தானே ஓகே சொன்னீங்க கனி, இப்போ என்ன நீங்க திரும்ப இப்போ மாற்றி பண்ணுறீங்க? இப்படி பண்ணுறதுனால ஹவுஸ்மேட்ஸ்டெல்லாம் நீங்கள் நல்ல பேருன்னு வாங்க பண்ணுறீங்க. ஒரு டீம்னா யூனிட்டியே தான் இருக்கணும்னு சொல்லி சாண்ட்ரா எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இல்லை அவங்க சாப்பாடுன்னு கேட்டு வரும்போது என்னால் வந்து அப்படி பண்ண முடியல சாப்பாடு விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் நீ டீமில் தான் சொல்லணும், எனக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லையா? அப்போ அங்கே ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி நீ போய் வச்சு பண்ணுறது என்ன? அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்குது. எதுவாக இருந்தாலும் இங்கே கார்டனில் வந்து நம்ம பேசிப்போம். இன்னைக்கு அவங்களுக்கு எதுவும் நம்ம சமைச்சு தர போகிறதில்ல, ரைஸ் ரசம் தான் கொடுக்க போகிறோம், இதில் உங்களுக்கு உடன்பாடான்னு கேட்டுட்டு வந்தாச்சு. ஓகே, எனக்கு உடன்பாடு தான் அப்படின்னு சொல்லி 24/7 தான் காட்டினாங்க. வந்துட்டாங்க. வந்த உடனே கிச்சனில் மிடில் உட்காந்து அந்த ஆனியன் கட் பண்ணுறது, பூண்டு உரிக்கிறது, இந்த தூசியெல்லாம். ஏன்னா மாப் டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மார்னிங் ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு நான் என்டர்டெயின் பண்ணுறேன் அந்த டீமை நான் அட்ராக்ட் பண்ணுறேன்னு மாற்றி மாற்றி அந்த சீவங்குச்சி இருக்கு பாருங்க, பெருக்குமாறு குச்சி, அதை போட்டு கேம் விளையாடுறதாமா, ஆபியம் அணியாபியம் விளையாடுறது, சாங் கிரியேட் பண்ணி பாடுறதாமா, இந்த வாயிலேயே வியானம் வாசிச்சுட்டு அலையுது சுபிக்ஷா, அது ஒரு கேமுன்ட்டு அதுங்களே என்டர்டெயின் நினச்சிட்டு அதுங்களே பண்ணிட்டு இருக்குதுங்க. நீங்களா யாருடா? நாங்க யாரா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனா அவங்களுக்கு அப்போ நம்ம வேலை வச்சாதான் தெரியும்னு சொல்லி மிடில் உட்காந்து உரிச்சு மிடில் போட்டுட்டு தூசியாக்கிட்டு உடனே திரும்ப என்னென்னா ஹவுஸ் எடுத்துகிட்டு அந்த இந்த தொழிலாம் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஹவுஸில் ஃபுல்லாக அந்த தோலெல்லாம் அதை பூண்டு உரிச்சது இதெல்லாம் சாண்ட்ரா வந்து ஆடி ஆடி போட்டுட்டு போகிறாங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு போல. அந்த கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். பாருவும் அதையே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இப்படி இப்படி பிரச்சனை போயிட்டே இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் பிக் பாஸ் இவங்க கிச்சன் ஏரியாவில் பேசிட்டு இருக்கும்போதே சிக்கன் கொடுத்து ஒரு ட்விஸ்ட்டு, டாஸ்க்குக்காக கொடுக்குறோம், சமைச்சு கொடுங்கன்னு. ஏன்னா இவங்க நான் சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ பிரச்சனையை உண்டு பண்ணு பிக் பாஸ் என்னைக்கு எதுவுமே கன்சர்ன் பண்ணாத பிக் பாஸ் இன்னைக்கு அவர் கொடுத்தனுப்புறாரு. ஏதோ அவரால் முடிஞ்ச ஒரு நாரதர் வேலையை அவர் பார்க்கணும்ல, அவர் கொடுத்தனுப்புறாரு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது இப்போ வந்து ஒரு கெஸ்ட் வராங்க, ரெடி ஆகுங்கன்னு சொன்னோடனே இல்லை அவங்கெல்லாம் மனநோயாளி, யார் விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாரு, மனநோயாளி, ஏதோ நோய் வந்துருச்சு அவங்களுக்கெல்லாம் வந்தா சொல்லிக்கலாம், இவங்க இப்படிதான் அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. கெஸ்ட் வராங்கன்னா நாம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், இப்போ ஒன்றும் இதை க்ளீன் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி ரொம்ப லெதாஜிக்காக அவர் சொல்லிட்டு போறாரு. இப்போ கெஸ்ட் வந்து பூர்ணிமா வந்தாங்க, அவங்களோட மூவி ப்ரமோஷனுக்காக அவங்க வந்தாங்க. ஸோ வரும்பொழுது எல்லாம் கார்டன் லிவிங் ஏரியாவில்
அசம்பிள் ஆகி நீங்கள் வந்து அவங்களோட மூவியோட ப்ரமோஷன் பற்றி சொன்னாங்க. எல்லோ அப்படின்ற மூவி, அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களோட எல்லோ பர்சன் யார் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா கேட்டுக்கோங்க. கனி சொல்கிறாங்க அவங்களோட எல்லோ பர்சன் வந்து யாருன்னா, நம்ம பண்ணுற தப்பை குத்தி காட்டுறாங்க, எடுத்து சொல்கிறாங்களா, அது தப்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்களா, அவங்க தான் அந்த எல்லோ பர்சன். அந்த எல்லோ பர்சன் யாருன்னு கனி வந்து எஃப்சேவை சொல்கிறாங்க. ஸோ அது அடுத்தது வந்து தனக்கு ஒரு ஐடியாலஜியாக இருக்கிறது யாருன்னா விக்ரம் மாமா. இடம் விக்கல்ஸ். அடுத்த சபரி வந்து இதில் மொக்க வாங்கினது சபரி தான். தன்னை சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சபரி, இல்லை எனக்கு ரம்யா தான். டே எண்டில் வந்து கண்ணத்தை பிடிச்சி முச்சுக்குன்னு சொன்னாலே நான் வந்து நான் அன்னைக்கு வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுவேன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கிளிட்டு போயிட்டானா அன்னைக்கு இருக்க ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறது. ஸோ இது எதுக்குன்னா, இன்னைக்கு நடந்த எல்லா பிளானுமே ஐடியாலஜி யாருன்னா விக்ரம், இந்த மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி விக்ரம். இப்படி ஒரு கேவலமான கொடூரமான பிளானு. கனி வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்கன்னா தப்புன்னு சொல்லாமல் இவங்களை கனியை ஒரு கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாருன்னு தெரியாமல் கனி லூஸு மாதிரி ஒரு விஷயத்த டீமுக்குள்ளே ஆக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஆக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு சில மகா முட்டாள்தனமான வேலையெல்லாம் இன்னைக்கு கனி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு சர்வ் பண்ணுறதில்ல இப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது பிடிக்கலன்னா யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் டீம். நீ அதை தனியாக எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதோ ப்ரொசீட் பண்ணுறதோ அகேன்ஸ்டாக நிற்கிறதோ அது என்னக்கிட்ட ரொம்ப ட்ராபேக் தான், ரொம்ப கேவலமான விஷயந்தான். அதை தான் இன்னைக்கு ஃபுல்லாக கனி செஞ்சிட்டு இருந்தாங்க. என்னன்னா கப்புள்ஸாக வராங்கன்னு ஒரு பாயிண்ட்டை 2 பேர் ஒரே மாதிரியே அங்கங்கே ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒன்று விக்ரம், இன்னொன்று கனி. இவங்க கப்புள்ஸாக இருந்து விளையாடுறது எமோஷ்னலாக 200% ஒருத்தவங்களை நம்பலான்னு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக விளையாடுற கேம் எனக்கு பிடிக்கலன்னு கனியும் விக்கல்மும் அங்கே எங்கே ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பின்னாடி அனுப்பிப்பீங்க, இப்போ இன்சல்ட் பண்ணிட்டீங்க. அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு காயின்ஸ் யாரும் அவங்களோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அந்த டே எண்டில் யாரும் தரலன்றது பிக் பாஸ் நல்லா தெரிஞ்சுட்டு இதில் ஒரு கலகத்தை ஏற்படுத்துறது தான் நாரதரோட வேலை. அவர் அங்கிருந்து காயின்ஸ் வந்து பூர்ணிமாட்ட கொடுத்து நீங்கள் வந்து கொடுங்க, எந்த டீமுக்கு எவ்வளோ கொடுக்கலான்றதை நீங்கள் பிளான் பண்ணி கொடுங்க. இவங்க கிச்சன் டீமுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அந்த இவங்க சோப்பு டீமும் மாப்பு டீமும் எழுந்து இல்லை அவங்க சரியாக பண்ணலை, இன்னைக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, நீங்கள் இப்படி கெஸ்ட்டு வந்தவங்க அவங்க தான் சொல்லணும், உங்களுக்கு அதில் என்ன வேலை இருக்குது. சாப்பிட தானே போறீங்க. அப்ப சொன்னாங்க நான் வந்து 2 பாயிண்ட் வந்து மொத்தம் டோட்டலி 5 காயின்ஸ், அதில் 2 காயின்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் கொடுக்குறேன், ஏன்னா ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நான் வரும்பொழுது இந்த ஹவுஸ் வந்து க்ளீனாக இல்லை, அதனால் என்னால் மாப் டீமுக்கு கொடுக்க முடியாது, ஸோ நான் கிச்சன் டீமுக்கு 3 கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இல்லை அவங்க இன்னைக்கு தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கனி இதில் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும், நான் ஒன்று சொல்லணும், இல்லை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நோட் தட் பாயிண்ட். நீங்கள் இந்த ஹவுஸுக்கு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சீனை ஏற்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணோம். எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் இப்படி அந்த டீமில் உள்ள ஒரு மெம்பர் ரொம்ப நியூட்ரலாக ரொம்ப கரெக்டாக கேப்டன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணி டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆள் சொல்கிறாங்க, சீன் போடுறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக தான் பண்ணோம், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக பண்ணலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பூர்ணிமா சொன்னாங்க, இல்லை இவ்வளோ சாப்பாடு நான் சாப்பிட போகிறதில்ல, நீங்கள் உங்கள் ஹவுஸ்மேட்ஸுக்கு தான் நீங்கள் ஒர்க் பார்த்தீங்க, நான் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பேச வரும்பொழுது கூட நீங்கள் உங்களோட வேலையில் தான் கரெக்டாக இருந்தீங்க, அதனால் நான் 3 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பூர்ணிமா தெளிவாக சொன்னாங்க. இன்னொன்று சாப்பாடு மனசார எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுக்குறேன்னு பூர்ணிமாவே ஆக்செப்ட் பண்ணும்போது கெஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை கிடையாது, விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு மரியாதை கிடையாது, பிக் பாஸா யார் அவனா அப்படியா என்ன மிஞ்சி போனா கூப்பிட்டு திட்டுவான், வேற என்ன பண்ணுவான், பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்க தூக்கிட்டு போறதுக்கு நீ சம்பளமா தர, இன்னும் 60 கிலோமீட்டர் போண்டா. இவ்வளோ ஒரு லெதாஜிக்கா இருக்கிற ஹவுஸ்மேட்ஸு பூர்ணிமா வந்து ஒரு மரியாதை கிடையாது, மட்டு கிடையாது, அதை எதிர்த்து பேசுறது, இந்த 3 பேரை வச்சு முகத்துல சாணி அடிச்சு அனுப்பும் போதே நமக்கு தெரிய வேண்டாமா இதுங்களோட மரியாதைலாம் என்னன்னு. அப்ப கொடுக்குறேன்னு சொல்ற பூர்ணிமாவை கொடுக்க விடாம பண்ணது கனி. எப்படி உள்ளுக்குள்ள இருந்து எப்படி ஒரு நாரதர் வேலை பாக்குது பாத்தீங்களா கனி. இதெல்லாம் யாரு கீ யாரு கொடுக்கறது, விக்ரம். அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு பேசுறது. ஸோ கொடுத்துட்டாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து இவங்க விக்ரம் வந்து ஒரு
அவரவே ஒரு என்டர்டெயின் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்னன்னா அப்பப்போ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவேன், அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்ட் பண்ணி காட்டணும். இப்படி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அப்போ கனியை வந்து கூப்பிட்றாரு. கூப்பிடும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கேவலமான ஒரு இடமா, அதில் வந்து 3 பேய்கள் இருக்கான். அந்த 3 பேய்களும் இவங்க சொல்கிறத கேட்கலையா, இவங்களோட அன்பால் அவங்கள திருத்த பார்க்குறாங்களா, அப்பையும் திருந்தலையா அப்படின்னு சொல்லும்போது இது மார்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திவ்யா, சாண்ட்ரா அண்ட் வியானாவை சேர்த்துக்கல. அதில் பாரு இந்த 3 பேய்களும் இவங்களை வந்து அவங்களோட வழிக்கு கொண்டு வராங்களா. இவங்க வந்து அன்பு தேவதை அன்னபூரணி, அனைத்திந்திய அன்னபூரணி இல்லை, அவங்களோட ஜோனுக்கு வந்து கொண்டு வர பார்க்குதுங்களாம். ஆனால் இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்களாம். அப்போ திவ்யா இது மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கு, நான் போய் கூப்பிட்றேன்னு சொல்லி கனியை அவங்க நினச்சிருந்தா அந்த லிவிங் ஏரியாலே கத்தி நீ எதுக்கு எங்களை மார்க் பண்ணுற மாதிரி அவன் ஸ்டோரி சொல்கிறான், நீ ஆக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கலாம். ஆனால் கேட்காம டீசெண்டாக வாங்க உங்கள்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு கிச்சன் ஏரியாவில் கேட்கும்போது I swear, I don't know. I swear on anything. எனக்கு அவங்க சொன்னது பர்சனலே புரியல. பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்தை முழுசா சொல்ல விட்டாத பாத்தியா? எனக்கு நிஜமா தெரியாது என்ன ஒரு மாஸ்டர் பிளான், என்ன ஒரு கேவலமா ஒரு ஸ்டோரி சொல்லும்போது எதை பேஸ் பண்ணி சொல்றான்றது கூட அங்க தெரியாது. நிஜமா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி கனி ஒரு ஆக்டிங்கை தூக்கி போட்டுச்சு. அப்போ எல்லாம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது கனி சொல்லுது, இல்லை அவங்களாம் நாங்கள் சாப்பிட வர மாட்டோன்னு பிளான் பண்ணியிருக்காங்க சொன்னாங்க, நான் சொல்கிறேன், இப்போ அடுத்து நம்ம என்ன மூவ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கனி சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணுதுங்கன்னா, ஓகே நம்ம கூப்பிட்ருவோம்னு சொல்லி சாண்ட்ரா சாப்பாடு ரெடியாக இருக்குது வாங்க, அவங்க வரலன்னா என்ன நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொன்னேன். பார்வதி சொல்கிறாங்க, இவனுங்க சாப்பாடு விஷயத்துல தான் ரொம்ப ப்ளே பண்ணுவானுங்க சாண்ட்ரா, நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் சொல்கிறேன், சாப்பாடு விஷயத்தை வச்சு பயங்கரமாக இவனுங்க ப்ளே பண்ணுவானுங்கன்றதை அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ கனிட்டு வந்து எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அமித் தான் வந்தார். இப்போ 1 by 1 எல்லாரும் வரும்பொழுது விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்றாரு, இது இந்த பாயிண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அவர் தருவீங்களா, மூஞ்சில விட்டு எறிவீங்களா, இல்லை வேற ஏதாச்சும் கெட்ட வார்த்தை பேச போறீங்களா, சோறு தரீங்களா இல்லையா, சோத்த மூஞ்சில வீச போறீங்களா, இல்லை அவமானப்படுத்த போறீங்களான்னு அன்வான்டான வேர்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது விக்கல்ஸ் விக்ரம் தான். ஸோ சாப்பிட வரும்பொழுது திவ்யா கிட்ட கொஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணும். வந்து சாப்பாடு கேட்டாலும் இந்த கிச்சன் டீம் பிளான் பண்ணது உடனே நம்ம சர்வ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கொடுக்கணுன்றது தான் பிளானு. இதுக்கு கனி ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, உடன்பட்டதின் பேரில் தான் நடந்துச்சு. அப்போ எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்கவான்னு திவ்யாட்ட வந்து கேட்குறாங்க. ஓகே சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே கனி ஒரு சீனை நீத்தி கெமி அந்த கார விஷயத்துக்கு ஒரு சீனை கிரியேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு கனி வந்து உடனே இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னால முடியாது, நான் கிச்சன் டீம்ல இனிமே ஒர்க் பண்ணல. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாடையா. ஒருத்தவங்க வந்து நிற்கும் பொழுது அவங்கள ஹர்ட் பண்ணி சாப்பாடு கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை பண்ண முடியாது, நான் டாஸ்க்ல இருந்து வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. உடனே விக்கல்ஸ் விக்ரம் போய் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் அந்த டீமை விட்டு தான் வெளில வந்திருக்கீங்க சரியா, கேமை விட்டு வெளியில் வரல, நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறீங்க சரி, கேம் தொடர்றீங்க, அந்த டீமை விட்டு மட்டும் வெளில வந்திருக்கீங்க ரைட்டான்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாராம். ஏன்னா கேமை விட்டு வெளில வந்தார்ல நம்மளுடைய ஆள் தர்பீஸ் வந்து வெளில வந்ததுனால அந்த ஒரு ரீசனை வச்சு வெளில அனுப்பினதுனால கனியை அமிச்சிடக்கூடாதுன்றதுல அவ்வளோ வேற. ஏன் அவ்வளோ பேர் இருக்கப்ப விக்கல்ஸ் விக்ரம்க்கு என்ன அவ்வளோ ஒரு பரிவு என்ன கனி மேல? டீம்ல இருந்து வெளியில வந்திருக்கேன், நான் கேம்ல இருக்கேன், நான் டீம்ல போய் அவர் அதை எடுத்து கொடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த தேவையில்லாத ஆணியை புடுங்குற வேலை விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதுக்கு? ஏன் இவ்வளோ ஒரு வெஞ்சன்சி எதுக்கு? இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ கூப்பிட்டாங்க. திரும்ப வந்து நான் கிச்சன் டீம்ல இருக்கேன், இந்த கேம்ல தான் இல்லை, ஸோ இன்னைக்கு கேமுக்காக கொடுத்து அனுப்புனது தான் சிக்கன், நான் சிக்கன் சமைச்சு தரேன், உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கேட்கும்போது எஃப்ஜேலேருந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் எனக்கு சிக்கன் சமைச்சு கொடுங்க, ஓகே நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லும்போது திவ்யா என்ன சொல்கிறாங்க, கஞ்சி கொடுங்கன்னு சொன்னது நீங்கள் தான், நம்ம போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன், இதை டீமாக நான் வந்து கோஆப்ரேட் பண்ணுறேன், இதுக்கு நான் உடன்படுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது நீங்கள் தான் கனி அப்படின்னா, ஆமாம் அதை நேற்று ஒத்துக்கிட்டேன் இன்னைக்கு ஒத்துக்கல, ஆமாம் சாரி நான் வந்து என்னோட சொன்ன கருத்தை பின்வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ பேர் முன்னாடி திரும்ப 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 ஃபைட்டை மேக் பண்ணி ஒரு பேட் ஒப்பீனியனை ஏற்படுத்தி சாண்ட்ரா கேப்டனாக இருக்காங்க, அதை வந்து எப்படியாவது கலங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், பாயிண்ட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி பேசின மாதிரி தான் இவங்களோட பிஹேவியர்ஸ்லாம் இருந்துச்சு. இது நல்ல ஒப்பீனியனே இல்லை. உன்னோட ரூம்மேட்ஸ் உன்னுடைய டீம்மேட்ஸ் கேட்கும் பொழுது அதற்கானதை அங்கேயே பேசி அங்கேயே சொல்யூஷன் பண்ணி ஒத்துக்கிட்டு வந்த நீ இங்கே வந்து என்னால் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேர் முன்னாடி சொல்கிறது எதுக்குன்னா குட் பர்ஃபார்மர்னு நாளைக்கு சொல்கிறதுக்கு. ஏன்னா ஜெயிலுக்கு போக முடியாதுல்ல,
போக சொன்னால் மேடம் போக மாட்டாங்கல்ல, பிக் பாஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு உட்காந்துருப்பாங்கல்ல. அதனால உள்ளவங்கலாம் ஆல்ரெடி இவங்க தான் நல்ல பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நாள். அதனால இப்போ வந்து ஏன்னா அனைத்து இந்திய அன்னபூர்ணி சாப்பாடு விஷயத்துல அவங்க கரெக்டாக இருந்துக்குவாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கணிக்க சொல்கிறேன் கேளுங்க. எப்போ அவங்க சொல்கிறாங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு பிரச்சனை வரும், விக்கல்ஸ் விக்ரமும் கமருதீனுக்கும் சண்டை வரும்போது உன்னோட வளர்ப்பு நல்லா வளர்த்துருக்காங்க மச்சான் உன்னை பண்போடுன்னு சொல்லும்பொழுது நான் ஒரு தாய், கனி இடையில சொல்கிறாங்க நான் ஒரு தாய், ஒரு பையனை வளர்ப்பை பற்றி நீ பேசினது என்னால் ஆக்செப்ட் பண்ண முடியாதுன்னு குரல் கொடுத்த கனிக்கு இப்பொழுது டீம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும்போது ஓகே நானும் அதுக்கு உடன்படுறேன்னு சொன்ன கனி, அப்போ அன்னைக்கு மிதிச்சு சபரி கொண்டு வந்து காலில் தள்ளும் பொழுது உன்னுடைய தாய்மை பண்பு எங்கு சென்றது? கோமாவிற்கு சென்றாயா? வீட்டிற்கு சென்றாயா? எங்கு சென்றாய்? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இல்லை வேற்று கிரகத்துக்காவது சென்று விட்டு வந்தாயா? உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா? அப்போ உனக்கான விஷயத்துக்கு இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆக்ட் பண்ணது எதுக்கு? அப்ப பாரு வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்னன்னா நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்றது அவங்க தான், கஞ்சி ஊத்தலான்னு சொன்னது அவங்க தான், அதை ஃபாலோ பண்றேன்னு சொன்னது அவங்க தான், இப்ப நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு வந்து சொல்றது இவங்க தான், இதுக்கெல்லாம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கொடி பிடிச்சி தூக்குறது இவங்க தான் சொன்னோடனே உடனே அங்கேருந்து நல்லி எலும்பு 4 இருக்கு பாருங்க, அந்த நல்லி எலும்பு 4 விடலை பையன்னு இப்ப பேர் வச்சிருக்காங்க பார்வதி. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, நீ யார்கிட்டயாச்சும் போய் காலில் விழுந்து என்ன பண்ண வேண்டியது? அவன் ஓடி வந்து சொல்றான் அண்ணேன்னு இப்ப ஓடின சப்போர்ட்டுக்காக அவர் இப்ப வெளியில போயிட்டாரு, அடுத்து இப்ப எவன் கிடைப்பான் எவன் காலில் விழலான்னு நீ பாத்துட்டு இருக்கியான்னு டாஸ்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த மனசுல உள்ள வெஞ்சன்ஸை இப்ப கொண்டு வந்து கொட்டுற நேரமா அது? இவ்வளவு கேவலமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஓ அப்படிங்களா ஆண்டி சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? புதுசா லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க எஃப்ஜே சொல்றான் நல்லி எலும்பு 4 விடலை பையன், அவனை பற்றி பேசினா ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அடுத்து வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்கோரில் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, டாஸ்க் முடிய போகுது, இன்றைக்கி யாருக்கு ஸ்கோர் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கும்பொழுது நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி லாஸ்ட் டேன்னா இவ்வளோ நாளாக 2 நாளாக இவங்க ஒரு ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு ரோன்னா ஃபஸ்ட்டு இது போகணும், செகண்ட் இது போகணும், தேர்ட் இது போகணுன்னு. அப்போ தேர்ட் டேவும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி லாஸ்ட் நாளுங்கிறதால பாயிண்ட்ஸ் யாருக்கு வருதுன்றத லாஸ்ட்டு தேர்டு ஒன்றா கொடுக்குற பாயிண்ட்ஸ் தான் இங்கே முடிவாகும் இல்லையா? அப்போது இப்போ சொல்கிறாங்க கிச்சன் டைம் நீங்கள் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏன் போய் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லும்பொழுது இல்லைன்னா சாபுத்திரி போட்டுக்கலாம் அப்படின்னு, இல்லை எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் சாபுத்திரி போட வரல அப்படின்னு. இப்போ இத்தனை நாளாக ஒத்துக்கிட்டீங்க, இத்தனை நாளாக எங்களை தேர்டாக தானே நீங்கள் ஆக்செப்ட் பண்ணீங்க, அப்போ இன்னைக்கு மட்டும் என்ன நாங்கள் ஏன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இந்த வாக்குவாதம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எஃப்ஜே வந்து டக்குன்னு நான் வந்து டாஸ்க்லேருந்து வெளில வரேன், இப்போது தலையாக வரேன், ஐயோ அவன் பண்ணுற கெத்து இருக்குது பாருங்க, போடுற சீன் இருக்குது பாருங்க, அதுக்கும் அந்த நல்லி எலும்பு 4க்கும் சம்மந்தமே கிடையாது. ஓவர் ஹீரோயிசம், இவர் ஹீரோன்னு இவரே நினச்சிக்கிறாரு. அப்போ டாஸ்க்லேருந்து வெளில வரேன், இப்போ வாங்க 3 பேர் வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே உக்காந்துட்டு ஸ்பேஸ்லேருந்து அவங்க பார்வதி சொல்கிறாங்க தலை, அவங்க சொல்லும்போது சொல்கிறதுக்கும் ஊஹும் சொல்லும்போது ஊஹும் சொல்றதுக்கும் அதுக்கு நாங்க ஆள் கிடையாது. ஊன்னு சொல்றதுக்கும் ஊஹுன்னு சொல்லும்போது ஊஹுன்னு சொல்றதுக்குலாம் எங்கனால இருக்க இவ்வளோ நாளாக எப்படி ஃபாலோ பண்ணீங்களோ நாங்கள் சொல்ல முடியாதுன்றதுல அவங்க சொன்னாங்க, யார்கிட்ட தலையிட்டு தான் கன்வே பண்ணாங்க. அப்போ தலை சாண்ட்ரா வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அப்போது நீங்கள் உப்புக்கு சப்பானியாக தான் இருக்கீங்க, அப்போ நீங்கள் தலை இல்லை, உங்களுக்கு இதில் வேலை இல்லை, நீங்கள் போங்க உங்கள் ஸ்பேஸுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாப்புல. அப்போ சாண்ட்ரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாடி லாங்குவேஜ்லாம் கேவலமாக விட்டுட்டு இருக்காரு இந்த வக்ரம விக்ரம் வந்து கேவலமாக பாடி லாங்குவேஜ்லாம் காட்டுறது எந்த வகையில் நியாயம்? அப்போ இது என்ன ஃபன்னுக்கு பண்ணுறியா? பார்க்கவே முடியல, கேவலமாக இருக்குது, கால் வலிக்குது, உட்காரு ஏன் நிற்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாண்ட்ரா. அப்போது இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இல்லை எங்களால் இதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னி எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு கேப்டன் போயிட்டாங்க. அப்போ எஃப்ஜே வந்து பிக் பாஸ் கேட்குறாரு, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா நான் ஆர்டர் வைஸ் 1 2 3ன்னு போகலான்னு கிச்சன் டீமை ஃபஸ்ட்டு சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. அப்போ கேப்டன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நீ தான் உப்புக்கு சப்பானியாக இருக்குன்னு சொன்னியே, நான் ஒன்றுக்கும் நீ கேப்டனே கிடையாது, நீ சொல்கிறத யாரும் கேட்கலன்னு சொன்னி, இப்போ ஏன் என்கிட்ட கேட்குற, என்னோட மெட்ஸ்டே கேட்டுக்கோ, கிச்சன் டீம்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஐயோ நான் சொன்னது தப்பு, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணாம பாருங்க. இங்கே வந்து காலில் விழுறானாமா. அப்போ கெத்தா உட்காந்துச்சு பார்த்தீங்களா சாண்ட்ரா. ஐயோ ஓகேவா முடிஞ்சா? ஏண்டா டேய்
எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்படியெல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஏங்க அவன் வந்து ஒரு பையன் காலில் விழுறாங்க, நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கே, நீ பெண்ணா பேயான்னு மற்றவங்க பேசுவாங்கன்ற நினப்பில் அங்கேயே அவ்வளோ பெரிய சீனை கிரியேட் பண்ண வேண்டியதே இல்லை. போய் உட்காருன்னு சொன்னது யாரு? இப்போ இவங்க வந்து உனக்கு மரியாதை கொடுத்து தானே வந்து நிற்கிறாங்க. அப்போ நீ வந்து பார்வதிகிட்ட பாஞ்சன்னா பார்வதிகிட்ட பேசுறதுக்கான காரணம் உனக்கு என்ன? தலைன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு உறுப்பினராக ஒரு டீம்மேட்ஸாக எல்லாருக்குமே உண்டு, ஒரு ஹவுஸ்மேட்ஸாக எல்லாருமே தலையிட்ட டைரெக்டாக பேசலாம். அப்படி பேசும்பொழுது நீ பேசாதன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார்? ஒன்றும் பார்வதியால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றதுக்காக நீ சாண்ட்ராவை வந்து தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லுவியா? அந்த டீமில் கேட்குறாங்க, கேட்கல, பேசுகிறாங்க, பேசல, அது அவங்களோட விருப்பம். ஒரு கேப்டனாக அவங்க வந்து நிற்கும் பொழுது அதுக்கான ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. அப்போ இங்கே வந்து காலில் விழுற மாதிரி நீ மேக் பண்ணனா இது யாரை ஏமாத்துற வேலை அப்படின்னு சொல்லுவோம். திரும்ப வந்து கெஞ்சினான் யார்கிட்ட? மற்ற 2 டீம்கிட்டையும், ப்ளீஸ் விக்கல்ஸ், ப்ளீஸ் ரம்யா, நீங்களாவது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் ஏன் நீ சொல்கிறத கேட்கணும், நாங்கள் 2 நாள் கேட்கலம்னு காரி முகர்லேயே எஃப்ஜேவை திப்பி போய் உட்கார வச்சுட்டாங்க. சரி நான் இனிமேட்டு எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்து நான் மாபுக்கும் 0 கொடுக்குறேன், இந்த டீம் இருக்காங்க பார்த்தீங்களா ரெஸ்ட் ரூம் டீம், அவங்களுக்கும் 0 கொடுக்குறேன்னு சொல்லி போய் உட்காந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இப்போது டீமுக்கு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டான மார்க் இருக்குது. இதில் அதிகமாக இருக்கிறது மாப் டீம் தான் அதிகமாக இருக்காங்க. சரியா? இப்போது அடுத்தது மாப் டீம் வந்து 0 வந்து கிச்சனுக்கு கொடுக்குறாங்களாம் சாம்பார் டீமுக்கு. இவங்களுக்கு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து 2 மதிப்பெண் வந்து அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனார். அடுத்து வந்த ரம்யா வந்து நான் கொடுக்கல, மார்க் கொடுக்கல யாருக்கும், கிச்சனுக்கு 0 கொடுக்குறேன், இவங்களுக்கு 1 2 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போது நான் என்ன சொல்கிறேன், கிச்சன் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாதான் அவங்க மேலே வர முடியும். அவங்க வந்து ஒரு ஜெயிக்க முடியும்னே வச்சுக்கோங்களேன், ஜெயிக்க முடியும். அப்போது ஒரு காயின் அவங்க தான் பண்ணுறாங்கன்னா அப்போ நீ என்ன பண்ணுற? அதுக்கு மேலே தானே நீ பண்ணுற. உனக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? டைமுக்கு உங்களை பட்டினி போட்டாங்களா? உங்களுக்கு எதாவது செய்யலைன்னு சொன்னாங்களா? செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் 2 நாளாக ரெஸ்பாண்ட் சரியாக பண்ணலன்றது தானே இன்றைக்கி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதற்கானது நீ ஒரு மனிதாபிமானத்தோட ஓகே நான் 1 கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அப்போ உன்னோட வெஞ்சன்ஸ் அங்கே தெரியுதுல, பர்சனல் வெஞ்சன்ஸ் நீ தானே காட்ட செய்கிற. அப்போ என்ன இது டிஃப்ரென்ஸ்? அவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு மென்டலி இல்லை இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க பர்சனல் எடுத்துகிட்டு வந்து டாஸ்க்குள்ளே போட்டு இதில் இன்னைக்கு 2 நாளாதர் வேலை பார்த்து கேவலமாக டாஸ்க் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விக்கல்ஸ் விக்ரம், இன்னொன்று கனி. சாண்ட்ரா வந்து பயங்கரமாக கண்ணு மாதிரி நின்று அவங்களோட ப்ளே அவங்க பண்ணாங்க. நிறைய விஷயம் அவங்க தப்பு பண்ணல, சரியாக பண்ணாங்கன்றது பற்றி இல்லை. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் தப்பு வந்து கனி தான். அங்கே ஒன்று பேசி இங்கே ஒன்று மாற்றி பேசினது, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து கைட் பண்ணது வந்து விக்கல்ஸ் விக்ரம் தான். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.